ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதிமுகவில் பல குளறுபடிகள் போயிட்டு இருக்கு, உட்கட்சி பூசல்கள், அது மாதிரி பல இது நடந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இபிஎஸ் நேற்றுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல கட்சியில எந்த பிரச்சனைனாலும் நாமே பேசி தீர்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த தேர்தல் முழுக்க முழுக்க திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற தேர்தல். ஆனால் தமிழக மக்கள் 35% எந்தவித கூட்டணியும் இல்லாமல் திரு விஜய் அவர்களுக்கு தவேகாவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கிறத 60 வருடமாக ஆட்சி செய்யும் அதிமுக திமுகவால் தாங்க முடியல. அதுவும் திமுக எந்த அளவிற்கு இறங்குச்சுன்னா, முதல்ல ரஜினி தலைமையில் ஆட்சி, அப்புறம் இபிஎஸ் தலைமையில் ஆட்சி, திருமா தலைமையில் ஆட்சின்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தது. ஒன்றே 2 பேர் இதை தடுத்ததுன்னா, ஒன்று ராகுல் காந்தி அவசர கொடுக்கையாக ஒரு லெட்டரை கொடுத்தாரு. அதை கொண்டு போய் விஜயும் கவர்னர் லெட்டர்லையும் அதையும் சொல்லிவிட்டார். ஆச்சா, இந்த பக்கம் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் இதுக்கு ஆதரவு தரலங்கிறதுனால இது எடுபடல். ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தவரை அதாவது அவங்க எதிர்கட்சியாக ஜெயலலிதா இருந்தப்ப 2 முறை தோற்றாலும் அடுத்த முறை திருப்பி வந்துட்டாங்க. 96 தோத்தாங்க, 2001 வந்தாங்க, 2006 தோத்தவங்க 2011 வந்துட்டாங்க. திமுக இது வரைக்கும் 2வது ஆட்சி அமைக்க விட்டதில்லை. ஆமாம், தொடர்ச்சியாக திமுக வென்றதே இல்லை. அதனால் இந்த முறை 2வது முறையாக தோத்துருக்குங்கிறப்ப அங்கே இது எதிர்கட்சியாக இனிமே தமக்கு எதிர்காலம் இருக்கிறதா என்ற பயம் வருகிறது. ஒரு பக்கம் இபிஎஸ் இந்த முயற்சியை பண்ணால், இன்னொரு பக்கம் இந்த தவேகாவின் ஆட்சியின் சூப்பர் முதலமைச்சர்னு ஒரு பவர் சென்டர் ஒன்று உருவாகிருக்கு. ஸோ அவர் முயற்சி செய்ய இபிஎஸ்சியை சந்திச்சு கேட்டப்ப அவர் சரியாக பிடி கொடுக்கலன்னு உடனே இது வேலுமணி மூலமாக சிவி சண்முகம்னு பண்ணி அது ஒரு பாண்டிச்சேரியில் போய் தங்கினாங்க. ஸோ கடைசியில் ஓட்டு போடுறப்ப இவங்க 25 பேர், இவங்க 22 பேர்னு சட்டசபையில் ஓட்டு போட்டாங்க. ஸோ சட்டசபையில் ஒரு பக்கம் சிவி சண்முகம் வேலுமணி தரப்பு அவங்க ஒரு சட்டசபை அதிமுக சட்டமன்ற குழு தலைவர்னு வேலுமணியும் கொறடாவாக விஜயபாஸ்கர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க சட்டமன்ற குழு தலைவர் இபிஎஸ்ன்னும் இதை அகிரி கிருஷ்ணமூர்த்தின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டமன்றத்தை பொறுத்தவரை 2மே அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரன் 2யும் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. அடுத்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணுறேன்னு இருக்கார். கிட்டத்தட்ட 90 நாள் அல்லவுடுங்கிறது சமீபத்தில் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. ஸோ இந்த நேரத்தில் என்ன சிக்கல்னா, இதற்கு முன்னால் ஓபிஎஸ் பிரிஞ்ச பொழுதோ மற்றவங்க பிரிஞ்சப்ப பொதுக்குழுவில் இத்தனை அவங்கள்ட்ட பெரிய அளவில் உறுப்பினர்கள் இல்லை, மாவட்ட செயலாளர்கள் இல்லை. கிட்டத்தட்ட 24 மாவட்ட செயலாளர்கள் என்னமோ இவங்க கிட்ட இருக்காங்க, வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தரப்புல. அவங்க தான் பொதுக்குழு கண்டிப்பாக கூட்டணும்னு சொல்லணும்னு உடனே இவங்க 24 பேரை நீக்கிவிட்டு வேற மாதிரி இன்னைக்கு கூட்டுறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் கூட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்கும்னு, அவைத்தலைவருக்குத்தான் அதிகாரம். அவைத்தலைவருடைய அதிகாரத்தில் அது நீதிமன்ற வழிகாட்டலை மீறுகிறதுன்னு நிரூபிச்சாதான் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் 2-3 ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க, சட்டமன்ற குழு தேர்ந்தெடுத்து அவங்க தான் பண்ணணும்னு. இவங்க இல்லை கட்சி தான் சொல்கிறாங்க. பட் கடந்த காலங்களில் மதிமுக 2ஆக உடைஞ்சப்போ திமுக 1 திமுக 2 தான் அன்றைய முதலமைச்சர் அன்றைய சட்டப்பேரவை தலைவர் செய்தார். இது போல் பல வழிநடைகள் இருக்குது. பட் கடைசியாக இப்போ என்ன நடக்கும்னு தெரியல, சரியா? ஆனால் இப்போ அங்கே இவங்களுக்கு மந்திரி சபையில் பதவிக்கு, அதாவது திமுக எந்த விதத்திலாவது விஜயை ட்ரபுள்லேயே வச்சிருக்கணும். அதாவது விஜய் நடவடிக்கை எடுத்தா இப்போ என்ன பண்ண? அவங்க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையே சொல்லிட்டாங்களே சார், நாங்கள் 6 மாதத்துக்கு விஜய் அவர்கள் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு சார். சொல்லிட்டு இருக்காங்களே தவிர சட்டசபையில் என்ன பேசினார் உதயநிதியுடைய அவருக்கு உண்மைகளை தானே சார் சொல்றது. அங்கே நடந்த உண்மைகள், சோஃபா போனது, இதெல்லாம் நடந்த உண்மைகளை தானே சொல்லிட்டு இருக்காரு. யாருக்கு இவருக்கு சோஃபா போச்சு, வைகோ வீட்டுக்கு சோஃபா போச்சு, இவர் வீட்டுக்கு சோஃபா போச்சு, திருமா வீட்டுக்கு. அவங்கெல்லாம் சோஃபா வாங்கினாங்களா, புஷ்பா சோஃபா வாங்கினாங்களா, சாதா சோஃபா வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியாது. உதயநிதிக்கு அவங்களுக்கு தான் தெரியும். கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். 6 பேர் வீட்டுக்கு போனார், அதில் 5 பேர் என்னமோ சோஃபா போச்சுன்னு சொல்கிறாங்க. நமக்கு புரியல. ஆனால் இவங்க பேசுனது உண்மையா இல்லையா?
திருமாவளவன் மாற்றி மாற்றி 2-3 பேட்டி கொடுத்துட்ருக்காரு. கடைசியாக அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு முயற்சி நடந்ததுன்னு தெரியுது. ஸோ இதில் என்னன்னா, ஆனால் இபிஎஸ் அப்படி ஒரு முயற்சி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே சார். சார் முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறதுன்னு பேர். சோத்துல இல்லை, ஒத்த பறிக்கையில் கூட இவங்க மறைப்பாங்க. 6 தலைவர்கள் போய் இது பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கணும்னு அப்படி ஒன்று நடக்கலைன்னு சொன்னாங்க. அதில் தமிழ் இந்து பேட்டிலேயே ஒருத்தர் ஆமாம் நாங்கள் மீட் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இன்னொன்று, இப்போ பாண்டிச்சேரியில் சிவி சண்முகம் குழுவில் அறிக்கை இருந்த பொழுது இவர் போய் அவசரப்படாதீங்க, அந்த மந்திரி சபையில் சின்ன சின்ன போஸ்ட்டுக்கு போகாமல் பழையபடி நமது ஆட்சியே வருகிறது, நற்செய்தி வருகிறது, காஸ்பல் வருகிறது அப்படின்னு இவர் சொன்னாராலே. அதுக்கப்புறம் தம்பிதுரை ஒரு பேட்டி கொடுத்தாரா இல்லையா, இபிஎஸ் தலைமையில் ஆட்சி வருதுன்னு பத்திரிகையாளர் பேட்டியில் சொன்னாரா இல்லையா? சரி, இதையெல்லாம் தாண்டி திமுக தரப்பில் அவங்களுடைய சட்டமன்ற குழு மீட்டிங்கில் முதல் தீர்மானம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். அடுத்த லைன் என்னங்க அது? தமிழகத்தின் தற்போதைய சூழ்நிலை கருதி எந்த முடிவையும் எடுப்பதற்கு திரு ஸ்டாலினுக்கு அது என்ன முடிவு எடுக்கணும்? போய் சட்டசபையில் உட்காரணும், கேள்வி கேட்கணும், வரணும். அதுவும் நீங்கள் சொல்லிட்டீங்க 6 மாதத்துக்கு விமர்சனம் கிடையாதுன்னு. அப்போ என்னத்துக்கு இந்த தீர்மானம்? ஸோ தெளிவாக இது நடந்தது. திரு எம்ஏ பேபி ஒரு சேனலில் முதல்ல ஆமான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இல்லைன்னு பேக் அடித்தார். ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் இருக்குது சார். இப்போ என்னடான்னா அவங்களுக்கு மந்திரி சபை கொடுக்க, அதாவது இவர்கள் கட்சி தாவல் செய்யவில்லை என்பது சட்டப்பூர்வமாக ஆனாலே ஒழிய அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு அழுத்தம் திமுக தரப்பில் தரப்படுகிறது. அதாவது திமுக என்ன பிளான்னு சொன்னால், விஜயை டென்ஸாக வச்சிருந்தா அவர் இவங்க பேரில் எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் தள்ளி வைப்பார். ஏன்னா நேற்றைக்கே உங்களுக்கு சிபிஐக்கு கொடுக்கறதுங்கிறது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. 8ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஸ்டாலின் அரசு போட்ட வழக்கில், செந்தில் பாலாஜி வழக்கில் சிபிஐ தடுக்க முடியாதுன்னாச்சு. எனக்கு வந்த தகவல் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் இவர் பேரில், நேரு பேரில் போட்டாச்சு. அதாவது கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு 1030 கோடியோ என்னமோ வாங்கின வழக்கு, கான்ட்ராக்டர், அந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட்டாச்சு. நேற்று இடி செந்தில் பாலாஜி பேரில் நடவடிக்கை எடுக்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் போட்டு அடுத்த ஒரு மாதத்தில், ரஃப்லி ஜூன் மாத எண்டுக்கு முன்பாக 4-5 முன்னாள் அமைச்சர்கள் கைதாக கூடும். அது நடக்கிறத எவ்வளோ தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக இவங்களை அமைச்சராக சேர்க்கக்கூடாதுன்னு திரும்ப சொல்கிறார். அந்த பக்கம் இன்பதுரை அவங்க அமைச்சர் ஆனாலும் அவர்கள் மீது கட்சி தாவல் நடவடிக்கை வந்தால் டிஸ்மிஸ் ஆவார்கள் இப்படின்லாம். அதாவது விஜய்க்கு ஒரு 25 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மந்திரி சபை ஸ்டெடி ஆகிடும். வேற திமுகவுடைய கைக்கூலிகளாக நாங்கள் அங்கேயும் இருக்கிறோம் இங்கேயும் இருக்கிறோம், பூனை மேல் மதில் மேல்னு சொன்னார் நம்ம தலைவர். ஆச்சா, அது மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தால் அவர் எந்த முடிவையும் எடுக்காமல் தள்ளி வைக்கலான்னு பார்க்குறாங்க. சரியா? அதனால இப்போ இன்னைக்கு இது எப்படி கூடுது? அவர் வீட்டிலேயே பொதுக்குழு கூட்டுறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? முன்னாடிலாம் பொதுக்குழுன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் கூட்டுவாங்க. ஸோ இது நிச்சயமாக அடுத்த 2-3 நாளில் வரும். இதுக்கு நடுவில் செம்மலை என்ற ஒரு தீவிர எம்ஜிஆர் காலத்து இவர் நான் பொது அரசியலேருந்தே விலகிறேன்லாம் வந்திருக்கு. ஸோ சட்டப்படியாக பார்த்தால் எனக்கு 2 பேர் சைட்லேயும் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேஸ்லாம் கோட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி கேஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட். கடைசியாக நடந்த தெலுங்கானா கேஸில் காங்கிரஸை சேர்ந்த பிஆர்எஸ்ஐ சேர்ந்த சந்திரசேகர் ராவ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 2-4 பேரா 8 பேரோ 9 பேரோ வந்திருக்கிறத காங்கிரஸ் சபாநாயகர் அப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது வழக்கு 2.5 வருஷமாக இழுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுவும் 2-3 வருஷம் இழுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை மந்திரி சபை கொடுக்கறதா இல்லையான்னு வேகமாக திரு விஜய் முடிவெடுக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் ப்ளஸ் அரசு வக்கீல்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இதில் அவருக்கு முன்னாள் ஹைகோர்ட் நீதிபதியாக இருந்து ஊழல் செய்தார் என்று இம்பீச் செய்யப்படும் நிலையில் ராஜினாமா செய்த ஒரு கிறித்தவ நீதிபதி உதவுகிறார்னு ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னொன்று சமூக நீதி என்ன ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்களே, 2017 திருமாவளவன் ஒரு வழக்கு போட்டார். அதாவது அரசு வழக்கறிஞர்கள் நியமனம், அது கிட்டத்தட்ட 239 பேர் வருது. அதாவது டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வழக்கறிஞர்கள், இவங்கெல்லாம் அப்பியர் ஆனால் ஒரு நாளைக்கு 10,000 1 லட்ச ரூபா வரைக்கும் டிபெண்டிங் ஆன் வேரியஸ் லெவல். அது மதுரைக்கு இதுக்குன்னு அந்தந்த கார்பரேஷன் முனிசிபாலிட்டி கார்பரேஷனுக்கு அப்பியர் ஆகலாம், இல்லை இதுக்கெல்லாம் ஆகலாம். ஏன்னா இது மாதிரி ஆறவங்களுக்கு SC ST ரிசர்வேஷன் கொடுக்கணும்
அப்படின்னு திருமாவளவன் விஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு 2017 போட்ட வழக்கு 2024 தான் தீர்ப்பு வந்துச்சு, 23. அப்போ அன்னைக்கு திமுக அரசு இந்த பதவிகள், அதாவது அரசு வழக்கறிஞர்கள் என்ற பதவிகள், அது அரசுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவும் மிகுந்த நுண்ணிய பதவி, அதுக்கு ரிசர்வேஷன் கூடாது, நாங்கள் பட்டியல் ஜாதிக்கு கொடுக்க மாட்டோம், திமுகனாலே பட்டியல் ஜாதிக்கு விரோதமானவங்கன்னு சொன்னதை இவர் எதிர்த்து அப்பீல் போல திருமாவளவன். இப்போ விஜய் அவர்கள் கொடுக்கறது பட்டியல் ஜாதிக்குள்ளேயே அந்த 18% ரிசர்வேஷன் கொடுக்குறாரா என்னன்னு பார்க்கணும். ஸோ ஏன்னா அவங்க விஜய் ஆட்சிக்கு வந்துட்டார் சார், நீ 6 மாதம் எதிர்கட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எது பண்ணாலும் அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொன்னால் உடனே வந்து கஜானா காலிங்கிறது பொய்யுங்கிறாங்க. சார் உங்களுக்கு நான் போன பட்ஜெட் அனுப்புகிறேன் சார், வேறு எதுவுமே வேணாம். போன 2026 பிப்ரவரி எண்டில் நம்ம தங்கம் தென்னரசு போட்ட பட்ஜெட்டை கொடுக்குறாங்க. அந்த பட்ஜெட்டில் என்னென்ன வருமானம்னு காட்டிட்டு மொத்த வருமானத்தை கூட்டிட்டு மொத்த செலவினத்தை சொல்கிறார். இப்போ நீங்கள் எந்த ஊருக்காரர் இருந்தீங்க? திருவாரூர்காரரு. இப்போ திருவாரூர்லேருந்து நீங்கள் இங்கே வந்து குடி வந்து தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகலை சரியா? ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம் சரியா? நீங்கள் இங்கே 18,000 ரூபாய்க்கு வீடு வாடகைக்கு எடுத்துட்டு அதில் சமையலுக்கு இதுக்குன்னு இன்னொரு 15,000 செலவு பண்ணால் உங்களால் என்ன பண்ணணும்? ஒன்று கடன் வாங்கணும், இல்லை அப்பா கொடுக்கணும் சரியா? இல்லை நீங்கள் சின்ன ரூமில் இருந்துக்கிட்டு மிச்சம் பண்ணி அப்பாவுக்கு அனுப்பலாம். ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீடு எடுத்து தான் தங்கணும். இப்போ உங்களுடைய வருமானம், உங்களுடைய மாத வீடு வாடகை, அரிசி பருப்பு வாங்கிறது, ஆஃபீஸ்க்கு வந்து போகிற பெட்ரோல் செலவு கூட கட்டுப்படியாகலன்னா அது அப்புறம் அந்த வேலையில் இருக்கலாமா? தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் வரும் வருமானத்தை விட அன்றாட செலவுகள், ரெவின்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 45,000 கோடி துண்டு விழுகுது. உப்பு பள்ளி பொறுப்பு வாங்கிறதுக்கு துண்டு 45,000 கோடி சம்பளம் கொடுக்கறதுக்கு, இதுக்கு அன்றாட வேலைகள் அதுக்கெல்லாம் அந்தந்த மாதம் 1ஆம் தேதி செலவுக்கு கொடுத்தாகணும். அந்த செலவில் 45,000 கோடி துண்டு. அதுக்கப்புறம் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்காங்க பாருங்க, அதுக்கு 75,000 வட்டி கட்டணும். ஸோ 1,10,000 கோடி துண்டு ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ இந்த வருஷம் 1,76,000 வாங்கணும், அடுத்த வருஷம் 1,88,000 வாங்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் 2,05,000 கோடி வாங்கணும்னு தங்கம் தென்னரசு போட்டிருக்காரு. நான் சொல்லலை, ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது சாதாரணமாக கடந்த 5 வருஷமா திமுக எவ்வளோ வாங்குவேன்னு சொல்கிறாங்களோ அதை விட அதிகமாக தான் வாங்குறாங்க கடன். அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களும் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்லாம் பார்த்தா இன்னுமே அதிக கடன் வாங்குற நிலைமை இல்லை. ஆனால் போன முறை வெள்ளை அறிக்கை கொடுத்தது பிடிஆர் அவர்கள். பிடிஆர் அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து ஒரு பேட்டியில் என்ன சொன்னார்னா, தமிழகத்தில் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக அரசுக்கு வரவேண்டிய நிதியில் ஒரு 50,000 to 75,000 கோடி வருஷத்துக்கு தனியார் பாக்கெட்டுக்கு செல்லுது டாஸ்மாகில். ஓகேவா? அரசுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி லீக்கேஜ் 2 to 3% ஆஃப் ஜிஎஸ்டிபி. அன்றைக்கி ஜிஎஸ்டிபி 27,000 கோடி, 27 லட்சம். ஸோ 27 × 2% போட்டிங்கன்னா 54,000, 3% போட்டால் 72,000 கோடி. இப்போ 99,000 கோடி வருஷத்துக்கு அரசு கஜானாக்கு வராமல் தனியார் பாக்கெட்டுக்கு போகுதுன்னு. அதுக்கப்புறம் மண், கல், கிரானைட்டில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 50,000-75,000 கோடி. போன ஆட்சி அதை தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி சார் கல்குவாரி எடுக்கணும். எடுக்கிறப்ப என்ன கொடுப்பாங்கன்னா, மண் குவாரியாக இருந்தால் 0.9 மீட்டர்ஸ் 3 அடி எடுக்கலாம், கல்லாக இருந்தால் 5 மீட்டர்லேருந்து அதிகபட்சம் இப்போ 5 அடியிலேருந்து 10 அடி வரைக்கும் எடுக்க கொடுப்பாங்க, அதிகபட்சம் 10. ஸோ ஆனால் இவங்க 30 அடி 40 அடிக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்படி சட்ட அது தவிர உங்களுக்கு 2 ஏக்கர் கொடுத்தா பக்கத்தில் கல் இருந்தால் அடுத்த இதுலேயும் எடுத்திருக்காங்க. இது மாதிரி இல்லீகலாக 2014 26 வரை எடுக்கும் அத்தனைக்கும் அந்த கல்லுக்குரிய ரேட் இல்லாமல் இவங்களா ஒரு ரொம்ப நாமினல் அமௌண்ட்டுக்கு ரெகுலரைசேஷன் ஒரு சர்க்குலர் போன ஆட்சி போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50,000 கோடி வர வேண்டிய இடத்துல 600 கோடி வரா மாதிரி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. இதை சரி பண்ணாலே கிட்டத்தட்ட 50,000 கோடி வரும். ஸோ இந்த 3 துறையை ஒழுங்காக செஞ்ச அடுத்தது டெண்டர். 10 ரூபா வேலை, இந்த 10 ரூபா பொருளுக்கு நான் 50 ரூபான்னு கணக்கு எழுதுனா என்ன ஆகும்? அரசாங்க கான்ட்ராக்ட் எல்லாமே 2 மடங்கு 3 மடங்கு எழுதுறாங்க.
ஸோ இதையெல்லாம் சரி பண்ணால் கண்டிப்பாக விஜயால் கடனை குறைச்சிட்டு சரி பண்ண முடியும். இலவசங்கள் எல்லாமே கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி 200 யூனிட்டுக்கு 500 அந்த ஒரு லிமிட்டை வச்சாரோ 500 யூனிட் 2 மாதத்துக்கு மேலே வாங்குறவங்களுக்கு உரிமை தொகை கிடையாது, பஸ் பாஸ் கிடையாதுன்னு சொன்னால் என்ன தப்பு? 500 யூனிட் 2 மாதத்துக்கு மேலே ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறாருன்னா அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜு ஏசி இருக்குன்னு அர்த்தம். அவங்களுக்கு எதுக்கு பஸ் பாஸ் ஃப்ரீ கொடுக்கணும்? அவங்களுக்கு எதுக்கு உரிமை தொகைமா 1000 ரூபாய் 2500 இனிமேல் கொடுத்தா அது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடா சார்? கொடுத்த வாக்கு சார் புரிய வைக்கலாம் சார், புரிய வைக்கலாம். அதிமுக இதெல்லாம் இது வீட்டு வரியை ஏற்றுனா திமுக இது பண்ணிச்சு, சண்டை போட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்க ஏற்றுனப்ப நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு வசதி ஏற்படுத்த உதவும்னு சொல்லி இவங்க மாற்றினாங்க. ஸோ மக்கள்கிட்ட சார் இதை தான் இன்னொன்று நீ இப்போ சொன்னீங்களே, இதைத்தான் இப்போ திமுக பண்ணுது. தமிழ்நாட்டில் மீண்டும் சமூக விரோத மாவோயிச கும்பலை தூண்டி விடுகிறது. உட்காந்து 4 நாள் முன்னாடி வேதாரண்யத்தில் சிப்காட்டுக்கு இடம் எடுக்க வந்த அதிகாரிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க. ஆச்சா, அதுக்கு அடுத்தது நேத்தைக்கு பூவிலகின் எதிரிகளை ஒரு அந்த குரூப் வந்து பரந்தூரும் மற்றும் புதிய திட்டங்களை எதிர்க்கிறது. இந்த 5 வருஷமா பரந்தூரை பற்றி எத்தனை தடவை பேசியிருப்பாங்க? இப்போ திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ஈரோடு திருச்சி கிழக்கு தேர்தலில் இது வைக்கக்கூடாதான், இவிஎம் வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அம்மா இப்போ கத்துது. ஸோ இது எல்லாம் திட்டமிட்டு அதே போல் வந்தே மாதரம் பாட்டை எதுக்கிறது. சார் நீங்கள் பதவி ஏற்றப்ப என்ன சார் சொல்லி ஏற்கிறாங்க? என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் பால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதன் கீழ் பதவியேற்க இந்திய அரசியமைப்பு சட்டம் பிரகாரம் ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர் நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய கீதமும் அடுத்தது மாநில வாழ்த்தும் பாடலாம் என்பது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும். பிப்ரவரி மாதத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிறிஸ்தவ ஆங்கிலேய கொள்ளைக்காரன் ஒரு 6000 லட்சம் கோடி தான் கொள்ளையடிச்சிட்டு போனால் ஒரு 20 கோடி இந்தியர்களை கொன்றார்கள். அவங்கிட்ட சுதந்திரம் வாங்கி தரதுக்கு நமக்கு வைரம் கொடுக்க ஒரு சொல் வந்தே மாதரம். அந்த வந்தே மாதரம் பாட்டை பாடணும்னா இவங்களுக்கு என்ன வலிக்குது? இவங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன் சார் நாமெல்லாம் இந்தியர்கள்? நான் சொல்லலை, சங்க இலக்கியத்தில் இந்தியாவுடைய பவுண்டரி வடக்கில் பனிபொழியும் இமயமலை, தெற்கில் குமரி, மேற்கும் கிழக்கும் கடல்னு சொல்லுது. இன்னைக்கு இருக்கிற இந்த பவுண்டரி தான் தமிழ்நாடுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது, அட்லீஸ்ட் ஒரு 6 பாட்டில். அதனால இது எல்லாமே இந்திய எதிர்ப்புக்கு கொண்டு போறாங்க. அடுத்தது சனாதனத்தை பற்றி இவர் சொன்னது, அவர் சொன்னதை பைத்தியகாரத்தனமா தாவேகா எம்எல்ஏவும் ஒருத்தர் பேசினாரு. திருப்பி அதற்கு மாவோயிச வழியில் இவர் பதில் கொடுத்தார். அவர் பேர் என்ன? ஆதவர்ஜுனா, சூப்பர் முதலமைச்சர். என்ன உங்களுக்கு என்னது? வட இந்தியாவில் சனாதன தர்மம் என்றால் அது வந்து இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, இந்து மதம் என்று பொருள். இங்க வந்து வேறுபாடு சார், வேறுபாடுன்னு சொன்னா அது திராவிட பண்ணையாரியம், புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இப்போ பொது தொகுதியில் இவருக்கு சீட்டு கொடுக்கல. யாருக்கு? ஏ ராசாக்கு. பெரம்பலூர்லேருந்து கொண்டு போய் அங்கே நிறுத்துனீங்க. திருப்பி இன்னொரு பொது தொகுதி இது தனி தொகுதியில் தாவேக்காலேருந்து 24 பேர் ஜெயிச்சதா பொய் சொன்னாங்க. பொது தொகுதியில் பட்டியல் ஜாதி, கடைசியில் பார்த்தா ஒருத்தர் கூட ஜெயிக்கல. இந்த பொய்களை விட்டுருங்க. 10,000 பிஷப் போஸ்டில் ஒரு பட்டியல் ஜாதியிலிருந்து மாறிய கிறிஸ்துவருக்கு இடம் கொடுக்கலன்னு தலித் கிறிஸ்துவர் அமைப்புக்கு கொடுக்குறாங்க. ஏங்க அதை கிறிஸ்துவம்னு சொல்லுங்களேன், ஏன் சனாதனம்னு சொல்கிறீங்க? சனாதனம் என்றால் இந்து மதத்தை குறிக்கிறதுன்னு +2 பாடத்தில் இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை காட்டுங்க. +2 பாட புத்தகத்தில் அதுதான் இருக்கு. ஸோ வேண்டுமென்றே மதம் மாற்றும் கும்பல்கள் சனாதனம் என்ற வார்த்தையை திராவிட பண்ணையாரியர்கள், மனநிலை குன்றியவர்கள். ஏன்னா இந்தியாவுக்கு கருணாநிதினு ஒருத்தர் இருந்தார், அதுக்கு முன்னாடி அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் நல்ல தெலுங்கர்களாக தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் நல்ல தமிழறிஞர்கள். அவங்க யாரும் மத்திய அரசுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மனநிலை குன்றிய கடந்த 5 ஆண்டில் அதை ஒன்றிய அரசுன்னு மாற்றினவங்க வேண்டுமென்றே ஜாதி பிரிவினை, உயர் ஜாதி பண்ணையாரி, திராவிட பண்ணையாரியத்தை சனாதனம்ங்கிற வார்த்தையை போடுறாங்க. இது முழுக்க முழுக்க மாவோயிச அந்நிய மதமாற்றத்தின் வழி. ஸோ இது எல்லாத்தையும் இந்த வழியில் ட்ராப்புக்குள்ள விஜயை தள்ளி இங்கு ஒரு கலவரத்தை தூண்டிக்கிட்டு, எப்படி 2016-19 காலகட்டத்தில் மோடி எதிர்ப்பை கொண்டு போனாங்களோ அப்படி கொண்டு போகிறாங்க. அதில் நீங்கள் கேட்ட அதிமுக மந்திரி சபையில் சேர்க்கலைன்னா இவருடைய பதவி வீக்காகவே இருக்கும். அவங்க 25 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 144 பேர், ஈவன் அந்த 10 பேர் வெளியில் 8 பேர் வெளியில் போனால் கூட, 2 கம்யூனிஸ்ட்டு, IUML மற்றும் இது போனால் கூட 135க்கு மேலே இருக்கும். ஸோ அதை உடைக்கிறதுக்கு தான் இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழகத்தை மீண்டும் ஒரு டென்ஷனில் வைக்கிறதுக்கு திமுக முயல்கிறது. அதனுடைய இன்னொரு வழிதான் இந்த அதிமுகவை இப்படி பண்ணுறது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பாய்ந்ததற்கு நன்றி சார்.